விஜய், உனக்கு நான் சொல்றேன், அந்த உணவு ஒண்டி பண்ணு, அது நீ பண்ணு, அதை நீ பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நல்ல மனசன் தான் பண்ணு. அங்கே வாங்க வேண்டாம்னா அப்புறம் நிறைய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. எப்படி கல்யாணம் தங்கம் வாங்கி தானே ஆகணும். அவர் வாங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அவர் சொல்கிறது வேணும்னா எவன் வாங்குறானோ அவனை போய் ரைடு பண்ண சொல்லுங்கள். அதுவும் பழைய ஆட்சியோட காப்பி தானே அது உங்களுக்கு. இப்போ டேட்டா எல்லாமே பழசு தான் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்து சர்வே எடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி பண்ணல. எதுவுமே பண்ணாதானே தெரியும் உங்களுக்கு யாரும் தரக்கூடாதுன்றது. 10 ரூபாய்க்கு விற்று 20 ரூபாய்க்கு விற்கணும். வேறு வழியில் வாங்கி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். விலை ரொம்ப முடியாதுன்னா வயிறு கேட்குமா? பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆண்டுக்கு எதுவும் தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றியான கருத்துக்களை மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தங்கம் வாங்க வேண்டாம்னா அப்புறம் நிறைய பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. எப்படி கல்யாணம் தங்கம் வாங்கி தானே ஆகணும். அதுக்கு அப்போ அரசாங்கம் தங்கம் கொடுக்குமா? கொடுத்ததுன்னா நம்ம வாங்காமல் இருக்கலாம். அரசு இலவசமாக தங்கம் கொடுத்தா நம்ம வாங்காமல் இருக்கலாம். வாங்கி தானே ஆகணும். பெண் பிள்ளைகளை வச்சுக்கிறது ஒரு பெரிய சவால் இல்லை. தங்க விலையை மூலம் கட்டுப்படுத்தலாம். அவர் வாங்க வேணான்றது எப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வாங்குன்னு சொன்னாலும் வாங்குற நிலைமையிலையா இருக்குது? வாங்குற நிலைமையில இல்லை, பார்க்குற நிலைமையில் இருக்குது. நகை கடையில் போய் நகையை பார்த்துட்டு அப்படி வந்துடலாம், அவ்வளோதான். வாங்குற அளவுக்குலாம் எனக்கு யாருக்குமே வசதி இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு பவுன் மோதிரம் கூட இன்னைக்கு கொடுக்க முடியாது மாப்பிள்ளைக்கு. அந்த நிலைமையில் இருக்குது. அவர் வாங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அவர் சொல்கிறது வேணும்னா எவன் வாங்குறானோ அவனை போய் ரைடு பண்ண சொல்லுங்கள். சொல்ல புரிஞ்சுட்டிங்களா? வாங்குற அளவுக்கு வசதி ஓவராக இருக்கான்ல, அப்போ அவன் கோல்டு தான் நம்ம முதல்ல போடுறான், பேங்கில் போடாமல். ஏன்னா நகையை வாங்கி பதிக்காதீங்கடா, பேங்கில் போடுங்கடான்னு அவர் நேரடியாக சொல்கிறது கூட இப்படி குறுக்கொள்ளியில் சொல்கிறார், அவ்வளோதான். நல்ல விதமான இல்லை, பட் கோல்டு வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு ட்ராவல்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, கோல்டு வாங்காமல் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ண முடியும். இல்லை அதே ரேட் இப்போ அப்படி இருக்க முடியாது வாங்காமல். ஏன்னா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வாங்கி தானே ஆகணும். சும்மா ஆடம்பரத்துக்கு சும்மா வாங்கி போட்டுக்கலாம், அது வாங்க வேண்டாம். ஏன்னா இப்போ விலை ஜாஸ்தி. இப்போது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாக்கா, எதனா ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். நகை வாங்கி தான் அவங்க கல்யாணம் பண்ணணும். அந்த டைமில் ஒரு வருஷம் வாங்காமல் இருக்க முடியாது. வாங்கிறது நிறுத்தத்தை விட இவனுங்க அரசியல் அதெல்லாம் எல்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்களே கிலோ கணக்கில் தங்கங்கள், அது பூரா கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கிட்டோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது குறைஞ்சிரும். மக்கள் பாதிப்படையாது தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஒரு கல்யாண காட்சி என்ன பண்ணுவாங்க, இல்லை வாங்கி தான் ஆகணும். இவர் சொன்ன உடனே வாங்குறதுக்கும் சுற்றுறதுக்கும் மக்கள் என்ன இவர் அப்படியே வந்து நியாயம் கிடையாது. ஏன்னா இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெண்களுக்கு உரிமை தொகையை வந்து 2500 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தது அப்புறமா 1000 ரூபாய் தான் போட்டிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்கன்னா, இவர் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் மேலே இப்போ தான் ஆட்சிக்கே வந்து உக்காந்துருக்காரு. இப்போது வந்து உட்காந்தவொடனே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்ததெல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்து அவர் நிறைவேற்றுவார். இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அது ரெகுலராக எப்பவுமே கொடுக்குற மாதிரி தான் அறிவிச்சிருக்காரு. இப்போ போக எல்லாருக்கும் வந்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அது எல்லாமே கன்ஃபார்மாக செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை அது செயல்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நிதிநிலை வந்து மோசமாக இருக்குது, வெள்ளரி கொடுவெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. அவர் இப்போ கலைஞர் கொடுக்கும்போது ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு தான் கொடுத்தாரு. இவர் வந்து 1 மந்த்லேயே எப்படி கொடுக்க முடியும்? இன்னும் ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் லேட்டாக வந்தான், டைம் கொடுக்கணும். நிறையா இருக்கே அந்த பணம், நிறைய உதவி எனக்கெல்லாம் யூஸ் ஆச்சு, வேஸ்ட்டே ஆகலை. அந்த பணத்தில் நான் நிறையா அதை வச்சு செல்ஃபோன் வாங்கினேன், வட்டி கட்டினேன், அந்த மாதிரி யூஸ் ஆச்சு. அவர் 2500 ரூபாய் தான் தரேன்னு சொன்னார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொடுத்தா உதவியாக இருக்கும். போன ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அது உதவியாக இருந்ததா? இருந்துச்சு தான், பரவாயில்ல. நாங்கள் அதுக்குன்னெலாம் இல்லை, சரி ஏதோ ஒரு நல்லது செய்கிறீங்களா தான் நாங்கள் செய்கிறோம். யாராக இருந்தாலும் எங்களுக்கு நல்லது செஞ்சால் பரவாயில்ல. அம்மா உண்டு இன்னும் போட்டாங்க. அது இப்போ விஜய் அவங்க வந்து இவங்க ஸ்டாலின் அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா உணவை முறியேற்றணும், அது விஜய் செய்யணும். புரியுதுங்களா? ஒரு ரூபாய் இட்லி யார் கொடுப்பா? விஜய், உனக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் அந்த உணவு ஒண்டி பண்ணு, அது நீ பண்ணு, அதை நீ பண்ணு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நல்ல மனசன் தான் பண்ணு. என்ன ப்ராப்ளம் கேட்டால் அவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, எடுத்தோடனே உள்ளூரில் ப்ராப்ளத்தை பார்த்தாரு. எக்கச்சக்க கரப்ஷன் இருக்குது, கடன் இருக்குது.
தரமாட்டேன்னு சொல்லலை. முந்தினத்தை கூட கொஞ்ச நாள் கழித்து தரேன்னு சொன்ன கூட நேற்று 1000 ரூபா போட்டிருக்கிறாரு. அதாவது இருக்கிற ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அரசியல்வாதி தான் ஊதி ஊதி பெருசுப்படுத்தவனே தவிர மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்வாதியை பார்க்கல. முதல்ல அரசியல்வாதியை பார்த்து தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அவங்க கேஷ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல வரும்போது, அதனால கூட இருக்கலாம். போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஆல்ரெடி அவர் வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்கல்ல, இந்த வைன் ஷாப்லாம் டைமிங்லாம் லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து இன்னும் ஒரு 10 நாள் கூட அவ்வளோ சிஎம் ஆகி உடனே பண்ண முடியாது இல்லையா? டைம் வேணும். அதை பற்றி ஆலோசனை பண்ணுவாங்க. அமைச்சர்கிட்ட ஆலோசனை பண்ணி அப்புறமா தான் அதுக்கு என்ன பண்ணணுன்றது செய்வாங்க. இப்போதைக்கு 1000 ரூபா போட்டிருக்காரு. சரி, அந்த 1000 ரூபா கிடைக்குது இல்லையா? 2500 பட்ஜெட் அதிகமாகும். அதை யோசித்து பண்ணுவாங்க. ஆனால் செய்வார். எப்பவுமே ஒரு அரசாங்கம் சொல்கிறது தான் செய்யணும், செய்கிறது தான் சொல்லணும். அதனால் இது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. 2500 தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 1000 ரூபா கொடுத்துன்றது பொதுமக்கள் மனத்தில் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். இப்போ உடனே போட முடியாது. அவர் தான் சொல்லியிருக்காருல, கால அவகாசம் எனக்கு கொடுங்க, அது உள்ள என்ன ஏதுன்றது தெரியாது கண்டிப்பாக, ஆனால் நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக விஜய் தம்பி செய்யும். எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சி ஆரம்பித்தே ஒரு 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அவருக்குமே இன்னும் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் அவ்வளோக்கா இல்லாதனால ஐ கெஸ் அவருக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டுக்கு வரவே டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு அவர் சினிமாவே இப்போ தான் கடைசியாக ஜனநாயகனில் தான் வந்துட்டு நிறுத்தியிருக்காரு. ஸோ அவர் சினிமா பெர்ஸ்பெக்டிவ்லேயே லைக் அவர் கூட இருக்கலாம். பட் அவருக்கு இன்னொரு 6 மந்த் மாதிரி ஒரு டைம் தந்தது. ஏன்னா 5 இயர்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ 4.5 இயர்ஸ் கிட்ட நமக்கு டைம் இருக்கும். ஸோ 6 மந்த் அவர் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றுவார் நான் நினைக்கிறேன். ஹோப்ஸோ அவருக்கு டைம் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் தராட்டி மக்கள் எடுக்கிறோம். அதுவும் பழைய ஆட்சியோட காப்பி தானே அது உங்களுக்கு. இப்போ டேட்டா எல்லாமே பழசு தான் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்து சர்வே எடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணலையே. எதுவுமே பண்ணாதானே தெரியும் உங்களுக்கு யாரும் தரக்கூடாதுன்றது. இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் மத்திய அரசு உயர்த்திருக்கு, 3 ரூபா உயர்த்திருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப மக்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும். ஏன்னா டீசல் விலை ஏறினாலே எல்லா விலைவாசி ஏறிடும். ஏற்கனவே விலைவாசிலாம் தாறுமாறு ஏறி இருக்குது. இந்த மக்களை வந்து பெரும் சுமையை ஏற்படுத்தும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து குறையும் போது இவங்க குறைக்கிறது இல்லை. ஆனால் விலை ஏறினா மட்டும் ஏற்றுறன்றது வந்து மக்களுக்கு செய்கிற ஒரு துரோகம் தான். அவரை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அவரை பற்றி நம்மளுக்கு பேச தெரியாது. அவரை பற்றிலாம் பேசவும் மாட்டேன். மோடியை பற்றிலாம் நம்மளுக்கு வேலையே கிடையாது. தளபதியை பற்றி கேட்குறீங்களா? தளபதிக்கு பதில் கொடுப்பேன். நான் தளபதியோட தொண்டர்னால நான் பதில் தளபதியை கொடுப்பேன். ஆனால் அங்கே வெளியே நாட்டில் ஏதோ போராட்டம் நடக்குது. அதில் வந்து கொஞ்சம் நம்ம மீண்டு வரணும்னா கொஞ்சம் ஏற்றினா தான் அதில் வந்து சமாளிக்க முடியும். அதனால் கூட பண்ணியிருக்கலாம். அதனால் கூட மேபி தங்கம் வாங்காதீங்க, இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லாதனால பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம். இப்போ பெட்ரோல் விலை ஏறிச்சுனால அத்தியாவசிய பொருள்கள்லாம் ஏற்றிடுவாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு தான். நாங்கள் பொருள் வாங்கும் போது அதோட மெட்டீரியல் விலைலாம் ஏற்றுவாங்க. ஸோ டோட்டலாக எல்லாருக்கும் பாதிப்பு தான். அது விலைவாசி ஏறிடும். வெளியில் போர் நடந்ததுனால, வெளி கண்ட்ரியில் போர் நடந்ததுனால வருது. அதை வந்து விலை ஏற்றாமல் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, ஒரு சில விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போய் சில சமயம் பெட்ரோல் விலை இறங்கும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைய தான் போகுது. அப்போ இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சிலிண்டர் இல்லாமல் பயங்கர பிரச்சனை. பிளாக்கில் வாங்கி தான் ஓட்ட வேண்டியிருக்கு. ஒரு 900 ரூபா சிலிண்டர் 2500 வாங்கி வியாபாரம் பண்ணுறான். அப்போ என்னத்தை வியாபாரம் பண்ணுறது? 10 ரூபாய்க்கு விற்று இட்லி 20 ரூபாய்க்கு விற்கணும். வேறு வழியில் வாங்கி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். விலை ரொம்ப முடியாதுன்னு வயிறு கேட்குமா? அது வந்து கேட்கணும்பா கவர்மெண்ட்டில். ஏன்னா 3 ரூபா ஏற்றிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை கம்மி பண்ணணும்னு பேசியிருக்காங்க. அதையும் அது கம்மி பண்ணால் நல்லது தான். எங்களுக்கும் கஷ்டம் தானேப்பா. நானும் வண்டி வச்சுருக்கேன். போய் பூ வாங்கின்னு வரணும் கொள்ளனா. எங்களுக்கு அதை கம்மி பண்ணால் எங்களுக்கு சௌகரியம் தான். தனியொருன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு டிகேட் இருக்கும். 10 இயர்ஸ் பேக் வந்து ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் வந்து கனெக்ட் பண்ணுவார். லாரி வந்து இடிச்சிருச்சுன்னா வந்து பெட்ரோல் விலை ஏறுது, வெங்காய விலை ஏறுதுங்கிற ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும் போது இன்னொரு இடத்துல ஒரு மைனஸ் கிடைக்கும். அரபு நாடுகளில் வந்து பெட்ரோல் வந்து ஸ்ட்ரைக் எதாவது வரும்போது எங்களுக்கு ஒரு 3 ரூபா ஏறும். நம்ம என்னன்னா விலைவாசிங்கிறது எப்போ வேணால் ஏறலாம், எப்போ வேணால் இருக்கலாம். திடீர்னு கூட பெட்ரோல் விலைலாம் ஏறப்போது நைட் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம். டிமானிட்டைசேஷன் 2016 வந்து ஒரு பணம் வந்து டிமானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே நைட்டாக வந்து லைனில் நின்று மாற்றுறோம். த எக்ஸ்ட்ரானரி திங் அபவுட் அஸ் இஸ் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து வந்தோடனே நம்ம என்னன்னு பார்க்குறது இல்லை. எல்லாரும் கூட்டமாக இருக்காங்க, நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வந்தால் பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு தோணுது. அப்படி நம்ம இருக்க வேணாம்னு தோணுது, எனக்கு சொல்ல தோணுது. இப்போ பெட்ரோல் டீசல் விலையை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதை விட, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்கிறத விட, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக டேபிள் கீழே இன்டர்பிரேட் எழுதியே பழகிட்டேன். அதை இன்டர்பிரேட் பண்ணுறதை விட சுற்றி இருக்கிற என்னங்க நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். லைக் டே டு டே லைஃப்பில் போகிறவங்க வரவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு
பிரச்சனையாக தான் இருக்கும். லைக் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை ஒரு மாதிரி ரிச் பீப்புள்னால் அது பிரச்சனை இருக்காது. பட் டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு லைக் அவங்க மோட் ஆஃப் ட்ராவலே வந்துட்டு 2 வீலர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை. இல்லை ஏற்றுனது கரெக்டு தான், பட் வந்து கம்மியாகும்போது குறைக்கல அவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் வந்து $98 இருக்குது, $40 இருந்தப்போ குறைச்சிருக்கணும், குறைக்கல. குறைச்சி பெனிஃபிட் வந்து தரல மக்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஏற்றுனது வந்து அதனால் நியாயப்படுத்த முடியல. ஏற்றுனது கரெக்டாக இருந்தாலும் நியாயப்படுத்த முடியல. அதை இன்னொன்று நான் சொல்கிறதுக்கு தான் அப்புறம் தான் சாராயம் குடிக்க போகிறவங்க மாதிரியே பேசுகிற. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சின்னு தான் இருக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக தினமும் எனக்கு ₹3 ₹4 ஆகுதுல, 1 லிட்டர் பெட்ரோல் ஆகுது எனக்கு. அது பாதிப்பு தான். அது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா தொழிலாளர்களுக்கும் அது பாதிப்பு தான். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு ஒயின் ஷாப் மூடுறாரு, கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறாரு. கஞ்சா ஒழிப்பு ஒரு கொண்டு வராரு, போலீஸ்க்கெலாம் அதை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறார், பண்ணிட்டு தான் இருக்கார். 10 நாள் இது செஞ்சதே பெரிய விஷயம் தான், உடனே ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம். ஸோ திமுக அவங்களோட குற்றச்சாட்டை வைக்கட்டும், பேலன்ஸ் 1500 வராதது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கட்டும். பட் பண்ண வரைக்கும் இருக்க நல்லதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஈவன் நான் போன ஆட்சியிலையுமே அதை நல்லது பண்ணுனா அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். இந்த ஆட்சியில் வந்து இருக்கிற அந்த டிவிக்கே ஒரு 2 வருஷம் இருக்கிற கட்சி அது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. அவங்க தே ஃபர்ஸ்ட் வாட் தே டிட் இஸ் விச் இஸ் அ மேசிவ் திங், விச் இஸ் அன் எக்ஸலம்பரி திங்னு சொல்லலாம், அவுட்ஸ்டாண்டிங் திங்னு சொல்லலாம். எப்படி நம்மளுக்கு பரீட்சையில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வாங்குவோம், அந்த மாதிரி அவங்க வந்து டாஸ்மாக் மூணது இட் இஸ் அ பிக் திங் நான் சொல்ல வரேன். அதனால் கொஞ்சம் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, மகளிருக்கலாம். இது தொடர்ந்து அவர் சொன்னார்ல, தமிழ்நாடே வந்து போதை இல்லாத ஆக்குறேன்னு, அந்த மாதிரி செய்யணும். விஜய் தம்பி மீண்டும் விஜய் தம்பியே வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். 1000 ரூபாய் போட்டது 1000 ரூபாய் போட்டுன்னு தானே இருக்காங்க. இப்போ உடனே 2500 போட முடியாது, எப்படியா இருந்தாலும் 1 வருஷம் ஆகும். ஏன்னா அது சட்டத்துக்குள்ளே அங்கே என்ன ஏதுன்றது இனிமேல், ஏன்னா புதுசாக இப்போ வந்துருக்குனால அனுபவம் தெரியாது. இனிமேல் தெரிஞ்சு, ஆனால் மக்கள் பைசா 1 பைசா கூட நான் எடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார். அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் பார்க்காத பணம் கிடையாது. ஆனால் இந்த போதை கெஞ்சா இதை ஒழிச்சிட்டாலுமே எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, இதை எடுத்துடணும். அது மெயினாக எங்கெங்கே இருக்குதோ, இங்கே ஸ்கூல் பக்கத்தில் இல்லை, எங்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக அதை எடுத்து ஒழிச்சிடணும் மக்களுங்க வந்து. ஏன்னா மகளிருங்களாம் ரொம்ப விதவ கோலத்தில் இருந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான்லாம் அந்த கஷ்டம். அவ்வளோதான். இது வந்து மக்களுக்கு போனோம், பெரிய மக்களுக்கு எல்லாருக்கும் போனையா. பொங்கல், இட்லி எல்லாருக்கும் போன, மதியானம் சாப்பாடு, உணவு. ஆமாங்க, எவ்வளோ பாதிப்பு இருக்கு. ஆனால் சுத்தமாக எடுத்தாங்களா அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுடுவாங்க குடிக்காரங்கெல்லாம். இப்போ எப்படி குழந்தைங்களெல்லாம் வச்சு இப்போ அப்பா அம்மா ஓட்டு போட வச்சாங்கன்னு சொன்ன ஒரு இது வருது மாசு வந்துருக்குது இல்லையா, அதே மாதிரி குடிகாரங்களாம் சேர்ந்து அவங்க இதுவாக ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதனால் நல்லதான். பார்க்கு, கோயில், ஸ்கூலு, இந்த 3 இடத்துல கொஞ்சம் அவங்க முடியாது, வேறு எங்கன்னா போட்டுக்குவாங்க, அது வேறு. எடுத்துட்டாங்கன்றது எடுத்துக்க முடியாது, தள்ளி போடுவாங்கன்றது உண்மை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் குடிச்சே கட்டு போயிட்டார். என்ன 10 பைசா எனக்கு சேர்த்து வைக்கல. எங்கள் அப்பா நானும் டிரைவர், எங்கள் அப்பாவும் டிரைவர் தான். டிரைவர் அவர் சம்பாதிக்கிற காசை அரை பாகம் போயிடுது. 100 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபா, 1000 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபா டெய்லி அவர் செலவு பண்ணுறாரு. இந்த ஆட்சி ஒன்றும் குறை இல்லாமல் நடக்குது, எல்லாமே நல்லா நடக்குது. இதுக்கப்புறம் போக தான் தெரியும் எல்லாமே. இதுக்கப்புறம் எல்லாமே ஒழுங்காக நடக்கும், எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். தளபதி நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. நாங்கள் அரசியல்வாதியை பார்க்கல, என் பையனை நான் பார்க்குறேன். ஆரம்பத்துலேருந்து அவர் ஆட்சிக்கு வருவார் சொன்னது நான் தான் பார்க்குறேன். இன்னொருத்தர் பார்க்கும்போது அவங்க தம்பியாக பார்க்குறாங்க, ஒருத்தர் தாய் மாமாவை பார்க்குறாங்க. அதனால் மக்கள்லாம் ஒன்றும் நினைக்கல. அவர் நிம்மதியாக நீ எவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு ராஜா, நீ பாட்டு ஃப்ரீயாக இரு ராஜா, ஒரு டென்ஷன் ஆகாத ராஜான்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. நீ வந்து எங்கள் வீட்டு பிள்ளை இதுதான் உன்னை வர வச்சுருக்கோம், அரசியல்வாதியாக இருந்தால் துரத்துக்குவோம். என்ன நீ கொடுத்து வாக்குறது என்னாச்சுன்னு நாங்கள் அப்படி கேட்க முடியாது. அவருக்கு பையன் எங்கள் வீட்டில் ஒரு ஆள், அவருக்கு குடும்ப சூழ்நிலை என்னன்னு தெரியும். அந்த குடும்ப சூழ்நிலை வீட்டில் ஒரு ஆளை போய் தான் 1000 ரூபா அனுப்பிச்சார். சரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு பாவம் அப்படின்னு அனுப்பிச்சார்.